ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேங்க் வந்து நம்ம ஃப்ளவர் ஆனுக்காக நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிபிகேஎம்எல் ஃப்ரை ஒன்று வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 3-4 days பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து வெளியே ஜம்ப் பண்ணி குதிச்சு இறந்துருச்சு. ஸோ நம்மக்கிட்ட ஆக்சுவலாக நல்லா தான் ஃபுட்டுலாம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வாங்கி நம்ம லாஸ்ட்டு சண்டே வாங்கியிருந்தோம் ஆக்சுவலாக. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வரைக்குமே நம்ம கூட தான் இருந்தது, ஃபுட்டெல்லாம் எடுத்தது. நான் ஆக்சுவலாக வாட்டர் கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பிஹெச், டிடிஎஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் ஃபிஷ் ஏன் அவுட்டாக குதிச்சுதுன்னு தெரியல. வெளியே எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தது. ஒரு சின்ன கேப்பில் வந்து எகிரி குதிச்சிட்டான். அண்டு அது இறந்தும் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் எம்டியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கும் அந்த டேங்க்கை எம்டியாக பார்க்க பிடிக்கல. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கை நம்ம சைக்கிள் பண்ணதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த டேங்க்கை ரெடி பண்ணதுக்காகவாது ஏதாவது ஃபிஷ்ஷாவது நம்ம வாங்கி இதில் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் கிடச்சிது. இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவ் அப்படின்றதால நானும் என் பையனும் இன்றைக்கி கொளத்தூர் கிளம்பிட்டோம். ஸோ போயிட்டு அங்கே ஏதாவது ஃபிஷ்ஷு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடை ஏறி இறங்கணும் ஃப்ளவர் ஆனுக்காக மட்டுமே. எங்கேயுமே பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. நான் அகெயின் பார்த்திங்கன்னா நான் திருப்பி ஃப்ரை வாங்கி க்ரூம் பண்ணுற அளவுக்கு இல்லை, சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பெரிய ஃப்ளவர் ஆனையாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஆர்டியே எடுத்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா டியூல் டோன் எஸ்ஆர்டி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 1400 rupees சொன்னாங்க. நல்லாவே இருந்துச்சு. ஹெட் பாப்லாம் ஆகி நல்லா சூப்பராகவே இருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டோம். என் பையனுக்கும் இந்த ஃபிஷ் தான் பிடிச்சிருந்துச்சி. சரி, அதனால் இந்த ஃபிஷ்ஷை வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் டெம்பரேச்சர் அக்கம்லேட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை நான் தனியாகவே டேங்க்கில் ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அண்டு லாஸ்ட் டைம் நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி நான் இதில் ரீஹைட்ரேட் பண்ணி நான் மேலேயும் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு டேங்க்கில் நம்ம அது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேங்க்லேருந்து இதில் எடுத்து இங்கே மாற்றிட வேண்டியது தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ், நம்ம டெம்பரேச்சர் அக்கம்லேட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை நம்ம இதில் அப்படியே வாங்கிட்டு போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கு. இன்னொன்று என் பையன்கிட்ட தான் நான் கவரை கொடுத்துட்டு நான் அவனை முன்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு வந்தேன். ஸோ அவன் ஹேண்டில் பண்ணதுன்றது கொஞ்சம் ஃபிஷ்ஷை பயமுறுத்திட்டான். எல்லாம் ஷேக் பண்ணிட்டான் நல்லாவே கவரை. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நான் தனியாக போயிருந்தேன்னா நான் என்னோடய பேக்கில் வச்சு நான் கொண்டு வந்துட்டுருப்பேன். சரி, அவன் வந்திருக்கான் அப்படின்றதால அவன் கையிலே கொடுத்து கொண்டு வந்தேன். அவன் கொஞ்சம் கவரை நல்லா ஆட்டிட்டான் போல இருக்குது. ஃபிஷ்ஷு நல்லா ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் ஆனால் செட் ஆயிரும், ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் டெம்பரேச்சர் அக்கம்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சர்லாம் அக்கம்லேட் பண்ணி ஃப்ளவர் ஆனையும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஃப்ளவர் ஆன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இப்போது வாட்டருக்கும் நல்லா அடாப்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டியூவல் டோனாக எடுத்து கொடுக்குது. இதில் நீங்கள் கலர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக எஸ்ஆர்டி தான், பட் ஆனால் டியூவல் டோன் சேர்ந்து வருது. இது லைக் டியூவல் டோன் கம்ஃபார்ம் மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் டோன் அப்படியே வர மாதிரி இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நிற்க மாட்டான் பாருங்கள், அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்கான். ஸோ இவனுடைய க்ரூமிங் அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் டே பை டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். த்ரூ ஷார்ட்ஸ் மூலமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 2 inch பக்கம் இருக்குது ஃபிஷ்ஷு பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டாக நம்ம ஒரு 2 feet டேங்க்கில் தான் வச்சுருக்கோம். பட் ஆனால் ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இவன் வளரும் போது நம்ம டேங்க் அப்கிரேட் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 3 feet டேங்காவது நம்ம வைக்கணும்.
அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பி ஹெட், அதுக்கப்புறம் ஒக்கிகோ பிளாட்டினம், அதுக்கப்புறம் ஆம்பர், இந்த 3 ஃபிஷ் ஃபுட் தான் அட் ப்ரெசென்ட் பட்ஜெட்குள்ளே வர்றதால அதை நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இவங்க ரூம் ஆகி வர்றாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம மேலே வந்து இப்போ ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தான் எகிரி இருக்கும் ப்ரீவியஸாக இருந்த மீன். ஸோ அந்த இடத்த வந்து இப்போ கவர் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹோல் எங்கே அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான். பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு அது பெருசாக தெரியாது, ஏன்னா ஃபிஷ்ஷு பெருசு அப்படின்றதால வந்துட்டு இந்த சைடு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அது முன்னாடி ஃப்ரையாக இருந்ததால் அது ஜம்ப் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ்ஷு ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஃபிஷ் அப்படின்றதால. ஏன்னா போன வாட்டி நம்ம வாங்கினது வந்து 1/2 இன்ச்சுக்கும் கம்மியான ஃபிஷ் தான், அது 1/2 இன்ச்சு கூட கிடையாது ஆக்சுவலாக அது. ஸோ அது ஒரு ஃப்ரை ஸ்டேஜில் இருந்ததால் அது ஈஸியாக ஜம்ப் பண்ணி வெளியே குதிச்சிருச்சு. ஸோ பார்ப்போம் இவன் எந்த அளவுக்கு வளர்றான் அப்படின்றது. ஸோ இவனுக்கு ஒரு நல்ல பேர் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த பேரையே நம்ம வச்சு விட்டுடலாம். என்ன பேருன்றதை நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணுன்னாலும் அதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு கூடிய சீக்கிரம் நம்ம ஃபிஷ் ரூம் டூரையும் நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே கைஸ்.